தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆகியோர் மகன்களான யாத்ரா லிங்கா கண்டிப்பாக நடிக்க வரணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய ரசிகர்கள் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யாத்ரா ஹீரோவாக போவதை பார்க்க தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் அதிக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கதா பேசப்படுது. யாத்ராவை பார்த்தா சின்ன வயதில் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்குற மாதிரி இருக்கிறதாவும், அவர் நடிக்க வந்தால் இளம் வயசு சூப்பர் ஸ்டார் அவரை மறுபடியும் திரையில் பார்க்கக்கூடும் அப்படின்னும் சில பேர் கமெண்ட்டுகளை அள்ளி தெளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கேமராவுக்கு பின்னால் நின்று ஒளிப்பதிவாளராக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த யாத்ரா இப்போது ஹீரோவாக களமிறங்க போகிறாராம். அவர் ஹீரோவாக அறிமுகமாக இருக்க படத்தை அப்பா தனுஷ் இயக்கி தயாரிப்பார்னு முதல்ல பேசப்பட்டது. ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராவோட முதல் படத்தை தன் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் மூலமாக தயாரிக்கிறதோட நிறுத்தி கொள்ள போகிறாராம் அப்பா தனுஷ். படத்தை இயக்கும் பொறுப்பை வேறு ஒருத்தருக்கு கொடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இளம் தலைமுறையை கவரும் வகையாக இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னும், இந்த படத்தோட இயக்குனர் யார் என்ற அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என பேசப்படுகிறது. தன்னுடைய அக்கா மகன் பவிஷ் நாராயண் ஹீரோவாக அறிமுகமாகி இருந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை தனுஷை இயக்கி தயாரித்திருந்தார். மருமகன் படத்தை இயக்கியவர் மகன் படத்தை ஏன் இயக்கலை அப்படின்னு சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. தனுஷ் நடிப்பில் தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் D55 படம் படுவேகமாக ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் கை நிறைய பல படங்களை வச்சிருக்கிறதுனாலையும் தனக்காக யாத்ராவை காக்க வைக்க வேணாம் அப்படின்னும் இந்த படத்தை வெறும் தயாரிக்கிறதோடு நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு சில இடத்துல பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் யாத்ரா தனுஷ் படத்தின் ஷூட்டிங் ஆண்டு இறுதி அல்லது 2027ஆம் ஆண்டோட துவக்கத்தில் துவங்கன்னு கூறப்படுது. யாத்ரா முதலாக களமிறங்க இருக்க இந்த படத்துக்கு GV பிரகாஷ்குமார் இசையமைக்கிறதாகவும் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி யாத்ரா ஒரு பக்கம் ஹீரோவாக களமிறங்கிறதா ஒரு நியூஸ் வெளியாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இயக்குனர் ஷங்கரின் மகன் அர்ஜித் ஹீரோவாக களமிறங்கிட்டாருன்னே சொல்லலாங்க. அர்ஜித் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் அர்ஜித் இப்போ ஹீரோ ஆகிட்டார். அட்லியிடம் உதவி இயக்குனராக இருந்த அசோக் என்பவர் இயக்க கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக நடிக்கவும் கமிட் ஆகியிருக்காங்களாம். இந்த படத்தோட பூஜை சமீபத்தில் சென்னையில் நடந்த நிலையில் படத்தை KVN நிறுவனமும் ஃபேஷன் ஸ்டுடியோஸும் இணைந்து தயாரிக்க இருக்காங்களாம். சமீபத்தில் நடந்த இந்த படத்தோட பூஜையில் விஜய் அவர்களுடைய மகன் ஜோசப் சஞ்சய், இயக்குனர் AR முருகதாஸ், இயக்குனர் H வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருந்திருக்காங்க.